கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உங்களில் கர்த்தர் விரும்புகிற வாழ்வு திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் இருக்கும்படி அதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொல்றார். வாசிப்போம். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 18-19 வசனத்தை பாருங்க. என் கட்டளைகளின்படி செய்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி நடக்க கடவீர்கள், அப்பொழுது தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். உண்மையாகவே காலையில் நம்பி இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு ஒரு மனசு, ஒரு ஆர்வம், ஒரு தூண்டப்படுறீங்க. நீங்க நல்ல இறை வார்த்தையை கேட்டணும். நீங்க எப்படி இருக்குமோ நீ சொல்றார், நீ கர்த்தருக்கு பயப்படுறதுனால, கர்த்தருடைய காரியத்தின்படி செய்வதனால நீ இருக்கிற இடத்துல சுகமா தங்கி இருப்ப, குறைவில்லாத வாழ்வா இருப்ப, உன்னை வறுமை ஆட்கொள்வதில்லை. அதான் சொன்னார் பாருங்க, பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீங்க. சுகவீனமாய் குடியிருப்பீங்கன்னு சொல்ல, சுகமா, சுகவீனத்திலிருந்து சுகத்தை கொடுத்து சுகமாய் குடியிருக்க பண்ணுகிற கர்த்தர். அதை விட திருப்தியாய் சாப்பிட்டு இருப்பீங்களா? கனிகளை நீங்க தனியை தரும், பூமி பலன் கொடுக்கும், பூமி பலன் கொடுக்கும், திருப்தியாய் சாப்பிடுவீங்க. ஆனா 17ல ஒரு கண்டிஷன் சொல்றார், நீ உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது, உன் தேவனுக்கு பயப்பட வேண்டும், நான் உன் தேவனாய் கர்த்தர். ஒரே ஒரு கட்டுப்பாடு, அநியாயம் செய்யாதுங்க, பொய் பேசாதுங்க, துணிகரமா எதுவும் செய்யாதுங்க. ஏன்னா உன் தேவனாய கர்த்தருக்கு நீ பயப்படணும். நீ கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையா இருந்தா கட்டாயம் உன் மேல இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து பலிக்கும். இந்த ஒபாமா 28ல சொன்னது போல, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் உனக்காக பொக்கிஷ வானத்தையே திறப்பார். சும்மா உனக்கு இல்லை, இந்த ஒபாமா 28ல சொன்னது அத்தனை ஆசீர்வாதமும் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன பிதாக்களின் தேசத்துல உன் கற்ப கனியை ஆசீர்வதிப்பார், கற்பத்தின் கனியை கொடுப்பார், மிருக ஜீவன்களை ஆசீர்வதிப்பார், ஒரு பரிபூர்ண நன்மை தருவார். ஏற்ற தேச நாட்கள்ல உன் தேசத்துல மழை பெய்யும், உனக்காக பொக்கிஷ வானத்தையே திறப்பார். வானத்தை திறந்து உனக்காக கர்த்தர் பொக்கிஷத்தை கொடுப்பார். அப்புறமா என்ன? சந்தோஷமா இருக்க போறீங்க, மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. ஒரே ஒரு கட்டுப்பாடு கேட்டு, கடவுளுக்கு பயந்து நட, அவ்வளவுதான். செய்துவீங்க, அதான் செய்கிறோம். அந்த கடவுளுக்கு பயந்து நடக்கிறதுனால இந்த வார்த்தையை கேட்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீ சுகமாய் தங்கியிருப்பா, குறைவில்லாத வாழ்வா இருக்கும், மகிழ்ச்சியான வாழ்வா இருக்கும். கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பு. எங்களால தகப்பனே, ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்து எங்களுக்கு நன்மை செய்யும் நல்ல பிதாவே, ஆமென்.